ஹலோ கைஸ், வணக்கம் கைஸ். ஐசிஐசிஐ பேங்கோட ரிசல்ட்டும் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ரிசல்ட்டும் வந்திருக்கு. ஸோ ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் மார்ச் 2025க்கு பார்த்தீங்கன்னா 54,569 வந்து நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பேங்கோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 71 ரூபா 65 காசு பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 10 இயர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் வந்து ஒரு வாட்டி கூட நெகட்டிவ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் போஸ்ட் பண்ணதில்லை. அண்ட் தே ஆல்சோ பேயிங் அவுட் அ டிவிடெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 இயர்ஸ் பாருங்க, நல்லாவே ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து பேங்க் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க டிவிடெண்ட் பர்சன்டேஜ் வந்து ஏற்றவே இல்லை, அப்படியே தான் மெயின்டைன் பண்றாங்க. ஸோ வாட் எவர் ப்ராஃபிட் தே ஆர் மேக்கிங், ஓகே, அதை வந்து திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்றாங்க பிசினஸ்ல ஸ்ட்ராங்கா. ஓகேங்களா? இந்த 54,000 கோடியில 15% போக மிச்சம் காசு வந்துட்டு பேங்கிங்லேயே திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்றாங்க. ஸ்டில் growth தான், growthக்கு தேவையான பொட்டென்ஷியல் வந்து இவங்க கிட்ட இருக்கு. நீங்க பார்த்தாலே தெரியும். பிகாஸ் லாஸ்ட் 4 இயர்ஸ்ல 100+ ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து பண்ணியிருக்காங்க. பட் டிவிடெண்ட்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அகைன் இது வந்து பேங்கோட growth-அ வந்து ஸ்டில் இன்டாக்டா வச்சிருக்கு ஹையர் சைட்ல. அதை தான் சார்ட்லயும் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சார்ட்ல. ஆஃப்டர் 2020 கோவிட் டவுன்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட் தான். அப்பப்போ நடுவில் வந்து ஒரு டவுன்ஃபால் கொடுத்தாலும் பெரிய பர்சன்டேஜ் டவுன்ஃபால் கொடுக்கல. 400%க்கு மேல ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்க. ஓகே, கோவிட் பாட்டம்ல இருந்து. ஸோ ஸ்டில் இந்த பேங்க் வந்து கேஷ் ஜாஸ்தியா உட்காந்துட்டு இருக்கு. பிகாஸ் 54,000 கோடியில 15% போனாலும் மிச்சம் காசு எல்லாமே பேங்க் கிட்ட தானே இருக்கு. ரீஇன்வெஸ்ட் தானே பண்ண போறாங்க பிசினஸ் உள்ள. ஸோ க்ரோத்துக்காண்டி கேபிட்டல் வந்து அவங்க எங்கேயும் போக வேண்டாம், அவங்ககிட்டயே இருக்கு நிறைய கேபிட்டல். ஸோ இன்னுமே இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த லெவல் 1363 லெவல வேற பிரேக் பண்ணியிருக்கு. அண்ட் ஃபர்தரா இதோட வேல்யூவேஷன்ஸை செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு நம்ம வந்து இன்னும் இருக்கா growthன்றத பார்க்கணும். ஓகேங்களா? ஃபியூச்சர்ல இவங்க என்ன மாதிரி செக்மெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, இப்ப மிச்சம் இருக்க காசுல டிவிடெண்ட் போய் மிச்சம் இருக்க காசுல என்ன செக்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்றத பார்க்கணுங்க. ஓகே, அது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஸ்டில் சார்ட்ல வந்து பெருசா நம்ம டெக்னிக்கலா பார்க்க வேண்டிய அளவுக்கு எதுவும் இல்லை. பிகாஸ் என்டையரா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு இந்த பேங்கோட சார்ட் மூவ்மெண்ட். ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸ் they've been doing exceptional growth numbers. ஓகே, 10,000 கோடி மேலதான் அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேக்சிமம் டைம்ஸ் 2 வாட்டி மட்டும் 10,000 கோடி கம்மியா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் 18 and 19 நீங்க சார்ட்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் அப்சைட் தான். ஸோ 18 பாருங்க, ஏப்ரல் 280ல இருந்து இட் மூவ் டு 543. அவங்க பேடா பர்ஃபார்ம் பண்ணப்போ கூட மேலதான் மூவ் ஆயிருக்கு. ஓகே, தட் இஸ் த கான்ஃபிடென்ட் விச் ஐசிஐசிஐ பேங்க் ஹேஸ். டேட்டாவும் சார்ட்டும் அப்படியே கிளீனா ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஓகே, இப்போ அதுவே ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்தோம் அப்படின்னா இது வந்து ஐசிஐசிஐ பேங்கை விட ஆல்மோஸ்ட் டபுள் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அட்வான்சஸ். ஓகே, ஆனா ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ தான் மோர். பிகாஸ் நீங்க பார்த்தாலே தெரியும், இங்க 1,86,000 கோடி தான் அவங்க ரெவென்யூ. அதுல அவங்க 54,000 கோடி வந்து நெட் ப்ராஃபிட்டா கொண்டு வராங்க. பட் ஹெச்டிஎஃப்சியோட இது பார்த்தீங்கன்னா 3,36,000 கோடி, அதுல 73,000 கோடி தான் அவங்களோட நெட் ப்ராஃபிட் வருது. ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ வைஸ் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் வந்து எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கு. அண்ட் இவங்களும் பார்த்தீங்கன்னா 92 rupees ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வச்சிருக்காங்க. 24% ஆவரேஜா 23% வந்து பே பண்ணியிருக்காங்க டிவிடெண்ட்ஸ் லாஸ்ட் 4 இயர்ஸ். சரிங்களா? ஸோ இவங்களும் வந்து ரீடைன் பண்றாங்க. அந்த ரீடைன் பண்றதை வந்து திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக்கா இவங்க ரீஇன்வெஸ்ட் பண்றது எங்க பண்றாங்க, அதோட ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் என்னன்றதை மட்டும் நம்ம பார்க்கணும் ஹெச்டிஎஃப்சியில. ஓகேங்களா? ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா ரீசெண்டா வந்து ரொம்ப நாளைக்கு இருந்த ரேஞ்சை வந்து உடஞ்சிருக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த ரேஞ்சு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ரேஞ்சை உடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த ரேஞ்சோட சென்டர் பார்த்தீங்கன்னா 1,500 கிட்ட இருக்கு.
இது எப்போ திரும்ப வரும்னு சொல்ல முடியாதுங்க. பிகாஸ் இந்த ரேஞ்சோட சென்டரை திரும்ப டச் ஆகணும் அப்படின்னா ஓவரால் மார்க்கெட் ஒரு பேட் நியூஸோ இல்லை பேங்கிங் செக்டர்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம், பாலிசி லெவல்ல ஏதாவது சேஞ்சஸ் வந்து அவங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆனா மட்டும்தான் திரும்ப அந்த லெவலுக்கு வரும். ஓகே, 1300 இருந்தாலும் சரி, 1500 இருந்தாலும் சரி. பட் ஒன் குட் நியூஸ் இஸ் லைக் இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஹெச்டிஎஃப்சியில. கோவிட் லோல இருந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து 158% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் வந்து 400% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பிகாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி. அவங்க பெட்டரா ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கிறதால. ஓகே, ஸோ அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் வந்து ஜாஸ்தி ஐசிஐசிஐ பேங்க்குக்கு. ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் ஃபார் தட் பேங்க். பட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கையும் நம்ம பக்கத்தில் வைக்க முடியாது பிகாஸ் இட்ஸ் அ லார்ஜஸ்ட் பிரைவேட் பேங்க். ஒரு 20 லட்சம் கோடிக்கு மேல அட்வான்சஸ் இருக்கு இவங்களுக்கு. ஓகே, சர்க்குலேஷன்ல இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் டிட் அ கம்பேரிசன். லாஸ்ட் 4 குவார்ட்டர்ஸ்ல ஒரு கம்பேரிசன் பண்ணேன். ஐசிஐசிஐ பேங்க் பாத்தீங்கன்னா 13.15 லேக்ல ஆரம்பிச்சாங்க Q1 டோட்டல் டெபாசிட்ஸ் அண்ட் எண்டட் அட் 14.97. ஆக்சுவலா அந்த பர்சன்டேஜ் லெவல்ல பாத்தீங்கன்னா ஜாஸ்தி நல்லாவே பண்ணியிருக்காங்க. 11.72 லேக் க்ரோல இருந்து 13.42 லேக் க்ரோ அட்வான்சஸ். இதுவுமே பெரிய புஷ்ஷுங்க, 20%க்கு மேல இருக்கு புஷ். ஓகேங்களா, நெட் ப்ராஃபிட் பாருங்க, குவார்டர் அண்ட் குவார்டர் வந்து இப்போ ஆவரேஜா 12,000 க்ரோ பண்ணிட்டு இருக்காங்க அபவ். ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் 21,000 இருக்கு. அண்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4%, 4.4% ஆவரேஜா வச்சிருக்காங்க லாஸ்ட் 2 குவார்ட்டர்ஸ். அண்ட் ஆவரேஜா இந்த இயருக்கும் பாத்தீங்கன்னா ஜாஸ்தி இருக்கும். இதே 4% மேலே இருக்கு. அண்ட் கிராஸ் என்பிஏ பாத்தீங்கன்னா கம்மியாயிட்டே வந்திருக்கு குவார்டர் ஆன் பேசிஸ்ல. இவங்களும் கட் பண்ணியிருப்பாங்க சம் ஆஃப் த செக்மெண்ட், பேட் பர்ஃபார்மிங் செக்மெண்ட். இதே ஹெச்டிஎஃப்சி பாத்தீங்கன்னா 22 லட்சம் கோடிங்க டோட்டல் டெபாசிட்ஸ். இது வந்து 27. ஸோ இது ஜாஸ்தி தான், இதுவும் ஜாஸ்தி தான். அண்ட் கிராஸ் அட்வான்சஸ் பாருங்க 24 லேக்ல இருந்து 26.44 லேக் க்ரோவா இருக்கு. ஸோ இந்த குவார்ட்டருக்கும் பெருசா க்ரோத் இல்லை. பட் இங்க வந்து ஓரளவுக்கு க்ரோத் இருந்துச்சு. தேர்ட் குவார்டர் அண்ட் ஃபோர்த் குவார்டர்ல வந்து அட்வான்சஸ் ஜாஸ்தி, க்ரோத் இல்லைங்க. ஓகேங்களா, ஸோ இவங்க நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 3.46% ஆவரேஜா மெயின்டைன் பண்றாங்க. கிராஸ் என்பிஏ 1.33, இவங்க 1.67, இவங்க 4.41ங்க. ஓகே, ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் குரோத் வந்து ஹெச்டிஎஃப்சி தான் ஜாஸ்தி இருக்கிறதுல. டெபாசிட்ஸ் குரோத்தும் ஹெச்டிஎஃப்சி தான். ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ வைஸ் ஐசிஐசிஐ பேங்க் தான். அசட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேங்க்குமே பெட்டராக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சிக்கு தான் 1.67 இருந்துச்சு, 3.3 இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸாக இவங்க தான் பெட்டரு என்பிஏல. இவ்வளோ அட்வான்சஸ்ல இவ்வளோ மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப டஃப். ஸோ ஸ்டில் தே ஆர் மெயின்டைனிங் இட். ஓகே, ஸோ ஓவரால் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா வேல்யூவேஷன்ஸ் தான். வேல்யூவேஷன்ஸ்ல இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஐசிஐசிஐ பேங்கை பார்ப்போம். வேல்யூவேஷன்ஸ் பி ரேஷியோ வைஸ் பார்த்தீங்கன்னா 20ல இருக்குங்க பிஇ. பிகாஸ் இவங்க ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து ஜாஸ்தி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 20ல இருக்கு. ஸோ அங்கே ஒரு காம்படிஷனே கிடையாது பிஇ ரேஷியோல. அடுத்தது வந்து இபி பை எபிட்டா, அதாவது என்டர்பிரைசஸ் வேல்யூட் பை எபிட்டா எவ்வளோன்னு பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 17.6 மல்டிபிள்ல இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 17.7ல இருக்காங்க. இங்கேயும் ஒரு காம்படிஷன் இல்லை. பிரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா 3.4 இருக்காங்க ஐசிஐசிஐ பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்ப்போம். பிரைஸ் டு புக் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2.8 இருக்காங்க. ஸ்டில் இது 2.8 இருந்தாலும் கொஞ்சமா இருக்கு பொட்டென்ஷியல் மேல போறதுக்கு. ஓகே, ஃபார் ஹெச்டிஎஃப்சி பிகாஸ் இது 2.8 தான் இருக்கு. பட் அவ்வளோ ஃபாஸ்டா க்ரோ ஆகாது பிகாஸ் வி ஹவ் சீன் தி பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். சரிங்களா, மார்க்கெட் கேப் பை சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி வந்து 4.4 இருக்குங்க. இதுக்கு முன்னாடி ஹையஸ்ட் வந்து 7.3 வரையும் போயிருக்கு. ரிமெம்பர் தட். அதே மாதிரி மார்க்கெட் கேப் பை சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 5.5
இருக்குங்க. ஐசிஐசிஐ பேங்க் ஹையஸ்ட் வந்து 6.4 இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் ரூம் இருக்குங்க. மார்க்கெட் கேப் பை சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரூம் இருக்கு. ஓகே, ரெண்டுத்துக்குமே கொஞ்சம் ரூம் இருக்குன்றது தான் தெரியுது. ஓகே, நவ் நீங்க வந்து ஃபர்தரா வந்து அவங்க செக்யூர்ட் லோன்ஸ் அன்செக்யூர்ட் லோன்ஸை பிரேக் டவுன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, அவங்களோட செக்யூர்ட் லோன்ஸ் அன்செக்யூர்ட் லோன்ஸோட பிரேக் டவுன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இப்போ இவங்க வச்சிருக்க ஃபண்ட்ஸை வந்து எப்படி வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ண போறாங்க, எதுல ரீஇன்வெஸ்ட் பண்ண போறாங்கன்றத நம்ம பார்க்கணும். ஸோ நீங்களே பார்க்கலாம். நான் அதனாலதான் பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் பிக் பண்றது. ஸோ ரீசன் இஸ் லைக், அதோட ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இவங்க லாஸே பண்ணலங்க. லாஸ்ட் 10 years வந்து லாஸே ஆகல. ரெப்யூட்டபிளான பிராண்ட்ஸ், பேங்க்ஸ் அண்ட் பெரிய பேன் இண்டியா லெவல்ல இருக்க பேங்க்ஸ் பாத்தீங்கன்னா லாஸே பண்ணலையே லாஸ்ட் 10 yearsல. ஸோ நம்ம சார்ட்லயும் பாத்தீங்கன்னா அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். அப்பப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. HDFC பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்கன்னா அப்பப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு லாஸ்ட் 10 yearsல. ஸோ ஐசிஐசிஐ பேங்க்கும் லாஸ்ட் 10 yearsல இட் ஹஸ் கிவன் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்வெஸ்ட். ஓகேங்களா? ஸோ பேங்க் பொறுத்த அளவுக்கு ஐ ஆல்வேஸ் பீன் அ புல்லிஷ் பேங்கை பொறுத்த அளவுக்கு. ஏன் அப்படின்னா கரெக்டான வேல்யூவேஷனை பிக் பண்ணும். எப்பயாவது டவுன் ஆகும் பாத்தீங்களா. இப்போ ஐசிஐசிஐ பாத்தீங்கன்னா ஒரு 3 months வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 1350 இருந்து ஒரு 150 rupees கம்மியாயே இறங்கியிருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் நான் சொல்றது, லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கா பிக் பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிட்டர்ன் உட்காரலாம். ஆவரேஜா நம்மளுக்கு ஒரு 1250 இருந்துச்சுன்னா இப்போ 144 rupees ப்ராஃபிட்ல உட்காந்துட்டு ஒரு ஷேருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் நான் வந்து ஐடிஎஃப்சி வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து கான்சென்ட்ரேட் பண்றது. இந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்க. ஐ திங்க் இட் வில் பி கிவ் சம் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் பேங்க்ஸ் அண்ட் ஏன் அவங்க வந்து கேபிட்டல் ரைஸ் பண்றாங்கன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த கான்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸ், ஐசிஐசிஐ பேங்க் பிக் பண்ணுவீங்களா இல்லை HDFC பேங்க் பிக் பண்ணுவீங்களா பேஸ்ட் ஆன் whatever number we discussed, அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. தேங்க்யூ கைஸ்.